You've got to make your own decision from your heart that you are going to follow Jesus. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதிலே உள்ள விருப்பத்தோடு கூட சொந்த தீர்மானத்தை இயேசுவை பின்பற்றுவதற்காக எடுக்க வேண்டும். You can't get to heaven through your parents. உங்களுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் நீங்கள் பரலோகத்திற்கு சென்று விட முடியாது. You can only get to heaven through knowing Jesus Christ as your personal Lord and Savior. இயேசு உங்களுடைய இரட்சகர் என்பதை அறிந்து கொள்வதனால் மாத்திரம் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. But because God's love was in my family, it was very easy for me to give my life to Jesus as a child. போதகருடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாகவும் தேவனுடைய அன்பை நிறைந்த குடும்பமாகவும் இருந்தபடினால் போதகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வது எளிமையான காரியமாக இருந்தது. So I knew Jesus as my Savior, but I still didn't know God's calling or what God's purpose was going to be for me. இயேசுவின் அன்பை அறிந்து உணர்ந்து கொண்டிருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாதவராக இருந்தார். And I went through some problems in my teenage years, and because I didn't know God's purpose, அவருடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் தன்னுடைய பதிவு பருவத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு உண்டாக அவர் கடந்து சென்றார். but thankfully by the grace of God I had an encounter with the power of the Holy Spirit when I was 16 years old. போதகர் தனது 16வது வயதிலே தேவனுடைய கிருபையுள்ள இரக்கத்தினால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் தொடப்பட்டார். And God put a fire in my heart to share the gospel with others. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான ஒரு அக்கினி பொறியை போன்ற வாஞ்சை அவருடைய உள்ளத்தில் தேவன் கொடுத்தார். And I used to walk up to people on the street. அவர் தெருவில் நடந்து சென்று அந்த தெருவில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். And ask them the question, do you know that it's true that Jesus died on the cross for your sins? அவர் அங்கே இருக்கிற மக்களிடத்தில் கேட்பார், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்பார். Some people didn't want to answer that question. சில மக்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். But I always found that there were people who were willing to listen and to talk about this. ஆனால் சில நபர்கள் இதை குறித்து பேசுவதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு கூட நான் இன்னும் அதிகமாக நற்செய்தியை பகிர்ந்து கொள்வேன். But at first it seemed like I was not winning very many people to Jesus. ஆனால் அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலே அநேக ஆத்மாக்களை தேவனுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று பார்த்தார். But you've got to sow the good seeds. ஆனால் நல்ல விதையை விதைக்கின்றதான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். And it was about 5 or 10 years later, God began to show me the fruit of sharing the gospel with unbelievers. இவ்விதமாக நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை 5 முதல் 10 ஆண்டுகள் வரை அவர் செய்து கொண்டிருந்த போது அதற்கு பின்பாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஊழியத்தின் பலனை காண ஆரம்பித்தார். And when I visited different churches, I found people there that 5-10 years ago I had shared the gospel with them when they were unbelievers. இவர் பல்வேறு திருச்சபைகளுக்கு செல்லும் போது அங்குள்ள விசுவாசிகள் இவர் 5-10 வருடங்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தபோது கேட்ட ஜனங்கள் அவிசுவாசிகளாக இருந்தார்கள். There is power in the word of God to draw people to Jesus Christ through the work of the Holy Spirit. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே ஜனங்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறது. In those early days of being an evangelist, God gave me a burden to preach the gospel to Indians. இவர் தன்னுடைய சுவிசேஷ பணியில் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்தை பெற்றுக்கொண்டார். But actually in those days, I had no money to be able to fly to India. அந்த நாட்களிலே நியூசிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு ஃப்ளைட்டில் வருவதற்கு டிக்கெட் எடுப்பதற்கு கூட அவருக்கு காசு இல்லாமல் இருந்தது. So I had to be patient just sharing the gospel in my own country of New Zealand. எனவே அவர் அவருடைய நியூசிலாந்து தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். But then I suddenly got a phone call from a pastor. ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஒரு போதகரிடமிருந்து இவருக்கு போன் அழைப்பு வந்தது. And he said to me, would you like to share the gospel in the islands of Fiji? அப்பொழுது அந்த போதகர் விதமாக கேட்டார், பிஜி தேசத்தின் தீவுகளிலே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறீர்களா என்று கேட்டார். I don't know if
if you know geography too well, but New Zealand is at the bottom of the world. நீங்கள் புவியியல் மேப் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நியூசிலாந்து கீழே லாஸ்ட் இருக்குது. And to the right of New Zealand, there are so many little small islands with just small populations of people. நியூசிலாந்து தேசத்தின் வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சின்ன சின்ன புள்ளி போன்ற தீவுகள் இருக்குது, ஃபிஜி தீவுகள். And one of those islands was called Fiji, and really, I wasn't that interested to go to that place. அந்த கூட்டமாக இருக்கிற தீவுகளிலே ஒரு தீவின் பெயர் ஃபிஜி. ஆனால் இவருக்கு அந்த தீவுக்கு செல்வதிலே விருப்பம் இல்லாமல் இருந்தது. Until the pastor said that almost half of the people living on Fiji are Indians. போதகர் அந்த போரில் அழைத்த போதகர் சொன்னார், அந்த ஃபிஜி தீவிலே வாழ்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது பாதி பேர் இந்தியர்கள் என்று கூறினார். And what had happened was that the British had taken people from India to work in Fiji, and they had stayed living there. இந்திய தேசத்தை பிரிட்டிஷார் அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது இந்தியர்களை ஃபிஜி தீவிலே வேலை செய்வதற்காக அவர்களை குடும்பமாக அங்கு கொண்டு குடியேற்றினார்கள். அவர்கள் அங்கே தலைமுறை தலைமுறையாக வசித்து வருகிறார்கள். So when the pastor said Indians, suddenly it struck in my heart, I have to preach the gospel there. ஏற்கனவே இந்தியர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற பாரமுடையவராக இருந்தபடியால் ஃபிஜி தேசத்திலே பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்பதை அறிந்தவுடன் உடனடியாக அங்கு போக வேண்டும் என்று விருப்பம் அடைந்தார். And I did many missionary trips there, and altogether I had about 4 years living there. அந்த ஃபிஜி தீவிலே அநேக முறை சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது மாத்திரமல்லாமல் 4 வருடங்கள் தொடர்ந்து அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார். And I met some Indian pastors, and we started a ministry which we called Humble Ministries. அங்குள்ள போதகர்களை சந்தித்து ஒரு ஊழியத்தை துவங்கினார். அதன் பெயர் ஆங்கிலத்திலே ஹம்பிள் மினிஸ்ட்ரி, தமிழர் தாழ்மையின் ஊழியம். I was just like the guest evangelist to come and help them to do the outreach to the Indian people. அங்கு இருந்த இந்திய போதகர்களுக்கு இவர் ஒரு விருந்தினரை போல இவர் சென்று அவர்கள் ஊழியம் செய்வதற்கு உதவி செய்து அந்த மாதிரி ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். And I met one pastor in the Humble Ministries, and he invited me to come and preach in his church. ஹம்பிள் மினிஸ்ட்ரியில் இருந்த ஒரு போதகர் நம்முடைய போதகர் அவர்களை பிரசங்கத்திற்காக அழைத்தார். And then he invited me to come and do a series of teachings from the Bible every Monday evening. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் சாயங்கால வேளையிலே வேதாகமத்திலிருந்து தொடர்ச்சியாக போதிக்கும்படியாக இவர்களுக்கு கேட்டுக்கொண்டார். And I met the pastor's daughter, and I knew that she was the one that I was to marry. அந்த போதகருடைய மகளை அங்கு சந்தித்தார். அவர்தான் போதகருடைய மனைவியாக இருக்கிறார். And that's why my wife is a Fiji Indian. எனவே அவருடைய மனைவி ஃபிஜி தீவில் ஒரு இந்திய பெண். And her ancestors were from Tamil Nadu and Andhra Pradesh. ஃபிஜி தீவில் இந்தியாவில் போனாங்க. ஆனால் இவங்க ஒய்ஃபோட அம்மா அப்பா எங்கேயும் போயிருக்காங்க. But she's தமிழ்நாடு, one from தமிழ்நாடு, one from Andhra. her ancestors, family side, mother's side, father's side. But she has never been to India. ஆனால் அந்த ஒய்ஃப் இந்தியாவுக்கு வந்ததே இல்லை. So God called me to preach the gospel to Indians, and then God opened the door for Nepal and Pakistan. தேவன் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பாரத்தை கொடுத்தார். கல்கத்தாவிலும் நேபாளிலும் அதிகமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். And I can say that God is moving mightily in both Nepal and Pakistan, and there are actually millions of Christians in those countries. நேபாள் தேசத்திலும் பாகிஸ்தான் தேசத்திலும் கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். They are your brothers and sisters, our Christian family. அவர்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். And being a Christian means that you belong to the greatest family in the world. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய குடும்பம் கிறிஸ்தவ
Christ as our Savior, and actually Jesus Christ is also like our big brother. இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அதே வேளையிலே அவர் நம்முடைய சொந்த மூத்த சகோதரனைப் போல இருக்கிறார். He's the perfect big brother to have. அவர் ஒரு பழுதே இல்லாத ஒரு சொந்த மூத்த சகோதரர். He's the King of heaven, but he also wants to be your brother. அவர் பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார். அதே வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த அண்ணனாக இருக்கவும் இருக்கிறார். And Jesus Christ is the light of the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். And whoever follows him will not walk in darkness.